ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அட்வென்ச்சர் ஆஃப் கணேஷ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான நாள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வருஷம் உழைப்பு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20,000 ஃபாலோவர்ஸ் ரீச் ஆயிடுச்சு. ஏன்னா 20,000 ஃபாலோவர்ஸ் தானே என்னமோ 1,00,000 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ண மாதிரி சந்தோஷப்படுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20,000 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தெரியும். நம்ம யூடியூப் சேனலுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஃபீல்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷம் ஆச்சு. அதில் 2 வருஷம் பார்த்திங்கன்னா நிறையா சேனல் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2 வருஷம் அதிலே வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஆரம்பித்த சேனல் தான் பார்த்திங்கன்னா இந்த சேனலு. இது வந்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. டக்குன்னு சப்ஸ்கிரைப்லாம் இன்க்ரீஸ் ஆகி 1000 சப்ஸ்கிரைப் ரீச் ஆகி மானிட்டேஷன்லாம் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மானிட்டேஷன்லாம் ஆகும்போது. அதுக்கப்புறம் 4 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டு இந்த 2 வருஷம் ஜேர்னி தான் நம்மளுடைய அட்வென்ச்சர் ஆஃப் கணேஷ். இதில் இப்போதைக்கு 20,000 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இன்னொன்று என்னென்னா, நம்ம சேனல் ஆரம்பிச்சிலேருந்து இன்னைய வரைக்கும் நம்ம மட்டும்தான் சோலோவாக தான் வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, வீடியோ எடிட் பண்ணுறது, ஷூட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது எல்லாமே நம்ம சிங்கிளாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்து பேக்ரவுண்டில் டீம் எதுவுமே கிடையாது. அதுவும் பார்த்திங்கன்னா எடிட்டிங் பண்ணுறதுலாம் வந்து ஃபோனில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்கு பெருசாக வந்து லேப்டாப் பிசி எதுவும் கிடையாது. ஒரு விவோ Y56 5G ஃபோனு. அதில் தான் பார்த்திங்கன்னா சேனலில் ஸ்டார்ட் பண்ணலேருந்து இன்னைய வரைக்கும் அதில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா கேமரா வாங்கினதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த அட்வென்ச்சர் கணேஷ் வந்து ஓப்பன் பண்ணோம். அந்த என்ன கேமரானா GoPro 12 வந்து வாங்கியிருந்தேன். அதுவும் நம்ம வந்து வாங்கப்பட்ட பாடு நமக்கு தான் தெரியும். என்னென்னா, நம்ம வந்து ஒரு அப்பாச்சி ஒரு பைக் ஒன்று வச்சுருந்தேன். அந்த பைக்கு பார்த்திங்கன்னா ரீஃபைனான்ஸ் வச்சுட்டு 40,000 காசு வாங்கிட்டு நேராக திருச்சி போயிட்டு இந்த GoPro 12 பார்த்து வாங்கினேன். அப்போது இந்த GoPro 12ஓட விலை என்னென்னு கேட்டிங்கன்னா 38,200 ரூபா. அப்போ லான்ச் ஆன புதுசில் நான் வாங்கினேன். ஆனால் இப்போட விலை பார்த்திங்கன்னா வந்து கம்மியாகிடுச்சு. அதே 38,200 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா GoPro 13 வந்துருச்சு, 13 வந்துருச்சு. அப்போது ரொம்ப சிரமப்பட்டு வாங்கினோம். வாங்கிட்டு ஆனால் இந்த GoPro வந்து நம்ம அட்வென்ச்சர் ஆஃப் கணேஷ்காண்டி வாங்கினது கிடையாது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ட்ராவலிங் சேனல் வச்சுருந்தேன், ட்ரெக் தமிழ்னு சொல்லிட்டு. அதில் தான் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மலையெல்லாம் ஏறுவேன்னா, ட்ரெக்கிங் போகிறது, மலை ஏற்றி மலையில் போய்ட்டு உச்சியில் போய்ட்டு வீடியோ எடுக்கிறது, அந்த மாதிரி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த சேனலுக்காண்டி வாங்கின இதுதான் பார்த்திங்கன்னா கேமரா தான் அந்த GoPro. சரின்ட்டு அப்புறம் அது வேலை பார்த்துக்கிட்டு இடையில போயிட்டு இருந்தேன்னா, அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் போச்சு. அப்போது வேலை இல்லாமல் போச்சு, வீடியோ எடுக்க முடியல. GoProக்கு வந்து EMI கட்டணும் மாதம். GoPro வந்து ரெடி கேஷ் வாங்கிட்டோம். அந்த ரீஃபைனான்ஸ் வச்சுருந்து வாங்கினோம் பார்த்திங்களா, அந்த ரீஃபைனான்ஸுக்கு வண்டிக்கு வந்து நான் மாதம் EMI கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வேலையும் இல்லை. சரி என்னடா பண்ணுறது, கேமரா வாங்கிட்டான், EMI கட்டணும், வேலையும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி அந்த சேனலுக்கு இப்போ ட்ராவலிங் பண்ணால் எப்படியும் ஒரு 3,000லேருந்து 4,000 செலவாகும். அதாச்சும் நம்ம பேட்டரி பெட்ரோல் போட்டு ட்ராவலிங் பண்ணி அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டு அது ரீச் பண்ணுறங்கிறது நடக்காத காரியம். சரி வீட்டிலேருந்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்திங்கன்னா 2 வருஷத்தில் சேனலில் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு, அந்த ஃபெயிலியரான சேனலில் ஒன்று நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி சேனல் வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா வில்லேஜ் வாரியர் தமிழ்னு இப்போ போட்டால் கூட இருக்கும். வில்லேஜ் வாரியர் தமிழ்னு போட்டு பாருங்கள். இப்போ அந்த சேனல் இருக்குது. ஆனால் அது வந்து எந்த யூஸும் கிடையாது. அந்த மாதிரி சேனல் வச்சுருக்கும் போது சரி திரும்ப அதே மாதிரி பண்ணுவோம். ஆனால் அந்த சேனலில் பண்ணேன்னா புதுசாக கேமரா வாங்கிட்டேன், ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வென்ச்சர் ஆஃப் கணேஷன் போட்டு நொங்க ஓட்டுற வீடியோ அப்படின்னு கொஞ்சமாக போடும்போது ரீச் ஆயிடுச்சு. அதிலே பார்த்திங்கன்னா 1000 ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் ஆயிடுச்சு. மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் அதில் வச்ச ரெவன்யூ வச்சு நான் அந்த EMI வந்து கொஞ்சமாக கட்டிகிட்டே வந்துகிட்டே இருந்தேன். ரொம்ப பெருசாக டாலர்லாம் ரீச் பண்ண வந்து கிடையாது. ஒரு $100 ரீச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 2 மாதம் 3 மாதம் ஆகும். அந்த $100 ரீச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மாதம் வந்து ஒரு $10 வரும். அப்புறம் அடுத்த மாதம் வந்து $10 வரும். அப்படி கொஞ்சமாக $20-30 சேர்த்து ஒரு 3-4 மாதம் கழிச்சு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு $100 ரீச் பண்ணுச்சு. அதை வச்சு கொஞ்சமாக வந்து EMI கட்டிட்டு அப்படியே கொஞ்சமாக அப்படி தான் போணுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக வந்து ஒரு $100-110 மேலே ரீச் ஆகிறது இல்லை. வீடியோஸும் பெருசாக போகிறதில்ல. கொஞ்சமாக ரீச் ஆகி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 20,000 ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு. எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா பேர் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வீடியோ போடு, அந்த மாதிரி வீடியோ போடணும். எனக்கு மன ஆசை தான். பட் நமக்கு பார்த்திங்கன்னா பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா சோலோவாக பண்ண முடியாது. கேமரா ஹேண்டில் பண்ணணும், வீடியோ எடுக்கணும், கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும். அப்படிங்கும்போது என்னால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பண்ண முடியலை. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா பண்ணிட்டு வரேன். அதுதான் அது உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் எப்போ சொல்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் அப்படியே இப்போ மேனேஜ் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். சரி என்ன ஆச்சு பரவாயில்ல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 20,000 ஃபாலோவர்ஸு. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 100K ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்படிலாம் வந்தேன், இப்படிலாம் செஞ்சேன் அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு ஆசை. பட் ஆனால் 20,000 ஃபாலோவர்ஸ் வர்றதுக்கு 2 வருஷம் ஆச்சு. அது ஒரு வருஷத்தில் 10,000 ஃபாலோவர்ஸ் சேர்க்குறோம். 2 வருஷத்தில் 20,000 சேர்த்து 20,000 வந்துருச்சு. அப்போ நான் 100K சேர்க்கணும்னா இன்னும் பேலன்ஸ் எத்தனை வருஷம் ஆகணும் அப்படிங்கிறது தெரில. இந்த ஃபோனு தான் பார்த்திங்கன்னா இன்னைய வரைக்கும் நம்ம எடிட் பண்ணுற ஃபோனு. பார்த்துங்க, நம்ம இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணுறப்பறம் அந்த ஃபோனு தான் நம்மள்ட்ட. பார்த்திங்கன்னா லேப்டாப்லாம் கிடையாது, மொபைலில் தான் ஃபுல்லாகவே. நம்ம பார்த்திங்கன்னா 10,000 ஃபாலோவர்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். பசங்களாம் கூப்பிட்டு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி ஆட்டமெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி 20,000 ஃபாலோவர்ஸ் வரும்போது நம்மள்ட்ட யாருமே இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் வந்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ பார்த்திங்கன்னா
அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை நிறையா இருக்கிறனால வேலைக்கு போயிட்டாங்க. நம்ம யூடியூப் சேனலில் பெருசாக வந்து வரதில்லை. என்னென்னா நம்மள்ட்ட யூடியூப் சேனல்கிட்ட வந்தோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா டீம் ஒர்க் பண்ணோம்னா அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேலரி இதெல்லாம் கொடுக்கணும். நம்மள்ட்ட சேலரி கொடுக்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து இன்னும் ரீச் ஆகலை. $100 ரீச் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஆளுக்குமே கரெக்டாக இருக்கும். அப்புறம் எங்கிட்ட நம்ம சேலரி கொடுக்குறது, அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வேலைக்கு போக சொல்லலாம், நம்மளும் மறக்க முடியாது. சரி போகிறோன்னா போட்டுன்னு விட்டுறணும். அதனால் விட்டுட்டேன். கொஞ்சம் சேனல் வந்து கொஞ்சம் டெவலப் ஆனிச்சுன்னா நம்ம கொஞ்சம் டீம் ஒர்க் பண்ணி அந்த சேனலை கொஞ்சம் பெருசாக கொண்டு போகலாம் அப்படின்றிருக்கேன். அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து வீடியோ வர்றதுக்கு டிலே ஆகுது. அப்போ இந்த சேனல் மட்டும் நமக்கு இல்லை, நமக்கு இன்னும் மொத்தம் வந்து 3 சேனல் இருக்குது. இதை தவிர்த்துட்டு ஆமாம் இன்னும் 3 சேனல் இருக்குது. மொத்தம் நம்ம 4 சேனல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்கு அந்த ஒரு சேனலில் ஒழுங்காக வீடியோ போட்ட மாட்டேங்கிறேன், 4 சேனல் எதுக்கு உனக்கு தேவையா அப்படின்னு கேட்பீங்க. அதுதான் கிடையாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ஆனால் எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரே சேனலில் போட்டோம்னா கேட்டகரின்னு ஒன்று இருக்குது சேனலில். இப்போ குக்கிங்னா குக்கிங் மட்டும் தான் போடணும், அப்போ ரீச் ஆகும். அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியாக இருக்கும்போது இதில் தான் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாம் போட்டுருந்தேன். குக்கிங் போடுவேன், அட்வென்ச்சர்ஸ் வீடியோ போடுவேன், ஃபிஷிங்கு போவேன். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் நான் நோட் பண்ணி எல்லா சேனலும் பார்க்கும்போது கேட்டகரின்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த ஃபீல்டில் அவங்க நோக்கி போனோம்னா நம்ம சேனல் ரீச் ஆகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷிங் போட்டுக்கிட்டு இருந்தால ஃபிஷிங் வந்து தனியாக பிரித்து ஃபிஷிங்னு தனியாக ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். கேஜிஎம் ஃபிஷர்மேன் இருக்கும். அதாவது நம்ம சேனலில் ஹோம் பேஜில் போய்ட்டு நம்ம ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எல்லா சேனலும் பார்த்திங்கன்னா வரிசையாக கொடுத்துருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு 4 சேனல் இருக்கும். நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபிஷிங் தனியாக சேனல் இருக்குது, அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குன்னு தனியாக சேனல் இருக்குது, அப்புறம் ட்ராவலிங்க்குன்னு தனியாக சேனல் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி பிரித்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் வீடியோ வரும்போது அது 3 படுத்துகிறோம். அதில் ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா மற்ற சேனல்லாம் படுத்துகிறோம். அது நம்ம போயிட்டுருக்கு. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆள் கிடச்சிச்சின்னா நம்ம வந்து எல்லா சேனலில் வந்து ரெக்கவர் பண்ணி சூப்பராக கொண்டு போகலாம். அந்த ஒரு ஆளை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி என்ன அப்படிங்கிறது தெரில, ஏதோ போயிட்டுருக்கு. இப்போ இது எதுக்காண்டி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து நான் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா இருப்பீங்க. ஐடியாவில் இருந்து வச்சுருப்பீங்க. குட்டி சேனலாக இருக்கும். இந்த மாதிரி இதில் பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுத்து போடுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட யாரும் இல்லை. கூப்பிட்டாலும் வரப்போகிறது இல்லைன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் நம்மள்ட்ட என்ன சொல்கிறது, சரி போகிற வழி போட்டு அப்படின்னு விட்டாச்சு. நம்ம அடுத்து வந்து இப்போ 20 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். அடுத்து 30,000 வர்றதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்போலாம் பார்த்திங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணி அவங்க டக்குன்னு ஒரு 20,000 30,000 ஒரு கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா 1,00,000 ஃபாலோவர்ஸ் ரீச் ஆகி சில்வர் பட்டன்லாம் வாங்கி போகிறாங்க. எனக்கு அப்புறம் சேனல் ஆரம்பித்தவங்களாம் பார்த்திங்கன்னா 100K ரீச் ஆகி ஈஸியாக போயிட்டாங்க. அவங்களும் டக்குன்னு கிளிக் ஆகிடுது. அப்படி சொல்லக்கூடாது. அவளோட எஃபர்ட்டை பொறுத்து பார்த்திங்கன்னா யூடியூப்ஸ் வந்து ரெக்கமெண்ட் கொண்டு போவோம். நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு போட்டாலும் நமக்கு பார்த்திங்கன்னா ரீச் ஆக மாட்டேங்குது. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா மேன் வெர்சஸ் வைல்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதெல்லாம் ஏன் போட்டேன்னு எனக்கே தெரில, போட்டுட்டேன். ஆனால் அதை போட்டக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணி ஏன்டா நம்ம இப்படி போட்டிருக்கான் அப்படின்னு. ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்திங்கன்னா காமெடிங்கிற பேரில் எடுத்து வச்சுட்டேன். அதை போடும்போது ஒன்றும் தெரில, போட்டு அப்லோட் பண்ணிவிட்டு கமெண்ட் வரும்போது நிறைய பேர் பார்த்துட்டு சொல்லும்போது நமக்கே கொஞ்சம் ஏன்டா போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் நிற்கிறேன். நீங்கள் தான் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லணும். எப்படி நீங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறவங்க எனக்கு தெரியும். அதனால தான் பார்த்திங்கன்னா வளரணும்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா தான் நான் இன்றைக்கே ரீச் ஆகிருப்பேனே. நீங்கள் எப்படியும் பார்க்க மாட்டேங்கிறீங்க, அதுதான் ஒரு பிரச்சனை. ஒரு 1000 பேர் பார்த்தாலும் அதில் ஒரு 1000 பேர் பார்த்துட்றீங்க, இல்லைன்னு சொல்லலை. 1000 வியூஸ் போயிடுது, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்க. 1000 பேருக்கு 1000 லைக் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் என்றைக்கே ரீச் ஆகிருக்கும். இப்போ 100 பேர் பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு 10 பேர் தான் லைக் பண்ணுறீங்க. மிச்சம் 90 பேர் பார்த்திங்கன்னா லைக் பட்டனே போகிறதில்ல, கமெண்ட் பண்ணுறதில்ல. பார்க்குறீங்களான்னு என்ன தெரியாது, ஆனால் வியூஸ் மட்டும் எனக்கு கவுண்ட் ஆகிட்டே இருக்குது. 1000 2000 போயிட்டுருக்கு. 1000 பேருக்கு 1000 லைக் விழுந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சரச்சன்னு போயிட்டே இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒரு விஷயமே அதுதான். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நல்லா இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. நல்லா இல்லைன்னாச்சும் சொல்கிறக்காண்டியாச்சும் அந்த கமெண்ட் பாக்ஸில் விட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டு லைக்கு இல்லைன்னா ஷேர் இது 3ல் எது பண்ணாலும் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் காமிக்கும். சக்ஸஸ் வீடியோவில் போய்ட்டு இந்த மாதிரி வீடியோ இருக்கா அப்படின்னு காமிக்கும். நீங்கள் லைக் பண்ணுற பொறுத்து நான் 2 பேருக்கு காமிக்கும், அப்புறம் கமெண்ட் பண்ணுற பொறுத்து 2 பேருக்கு காமிக்கும், ஷேர் பண்ணுற பொறுத்து 2 பேருக்கு காமிக்கும். நீங்கள் இந்த 3 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று பண்ணாலே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ரீச் ஆகிடும். ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, அதே ஒரு சின்ன பிரச்சனை. அதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்ருங்க நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைவ் வந்துட்டு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் லைவ் பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லைவ் வந்திருந்தோம். லைவ் வந்தால் என்ன பிரச்சனைனா, நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, நான் ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன். பட் நான் சொல்ல வந்த விஷயத்தை நான் மறந்துடுவேன். ஆனால் எதுக்காண்டி லைவ் என்னங்கிறதே மறந்துடுவேன். பட் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்தோம்னா நம்ம சொல்ல வேண்டியது டேரெக்டாக உங்களை சொல்லுவோம், நீங்களும் பொறுமையாக உட்காந்து கேட்பீங்கிறக்காண்டி பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து நான் வீடியோ வந்து நீங்கள் கேட்குறீங்க, கமெண்ட் பண்ணி கேட்குறீங்கல்ல, கேட்குறத வீடியோவை நான் வந்து போட்டாலுமே நீங்கள் கேட்டு இப்படி தான் போட்டிருப்பேன். ஆனால் அந்த வீடியோவே பெருசாக லைக் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ என்னென்னா, இப்போ முன்னாடிலாம் கேமிங் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன்.
கேம்பிங் வீடியோலாம் பார்த்தீங்க, பெருசாக லைக் பண்ணலை, அந்தளவுக்கு வியூஸ் போகல. சரி கேம்பிங் பார்க்கலையோ நான் நினச்சிட்டு விட்டுறேன். அப்புறம் கொஞ்ச நாளே கழிச்சு பார்த்தீங்கன்னா திரும்பவும் கேம்பிங் வீடியோ இப்போல்லாம் ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா கேம்பிங் வீடியோ போடலையா ப்ரோ அப்படின்னு போன வீடியோவில் கேட்டு மேன் வர்சஸ் ஃபீல்டு வந்திருக்கோம், அது கீழே போட்டுருந்தாரு, நாடி போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதுலேயுமே ஒரு சின்ன பிரச்சனை, நான் ஒரு ஆள் இருக்குங்கிறனால காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேம்பிங் போகிற மாதிரி இருக்கும். சோலோவாக போகிறனா ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா கூட அங்கேருந்து வர்றதுக்கே கொஞ்சம் நாளாக. இப்போ 2 பேர் போனால் எந்த பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சிடலாம். எங்கேயா இருந்தாலுமே ஒரு ஆளுக்கு போகிறங்க முறை பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஒரு ஆள் இருந்து சமாளிக்கிறது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அதனால் யோசிச்சுட்டு பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி போடும், நாளைக்கு போடும், நாளான்னைக்கு போடும் அப்படின்னு தள்ளி போயிட்டுருக்கு. நீ முடிவு பண்ணிட்டு பார்த்திங்கன்னா யார் வந்தாலும் இல்லைனாலும் நம்ம வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் நிறையா பேர் எதிர்பார்க்குறீங்க என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போட்டால் கொஞ்சம் பார்க்குறீங்க, அப்புறம் தனியாக சுலா போட்டால் உங்களுக்கு போர் அடிக்குதானுமோ எனக்கு தெரில. நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி உங்களை போர் அடிக்காமல் தான் கொண்டு போகிற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஆனால் உங்களை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் கம்மலில் வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. கரெக்டாக நீங்கள் இதை மாற்றினா நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் சொன்னால் தான் நான் வந்து அதை சரி பண்ணிவிட்டு மறுபடியில் போட முடியும். நீங்கள் சூப்பர் ப்ரோ நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு வாரத்தில் முடிச்சிடுறீங்க. பட்டு நான் நல்லா இருக்குது தானே அப்படின்ட்டு நானும் ரெகுலராகவே பண்ணுறனால கொஞ்சம் வீடியோ நல்லா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னொன்று என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, எல்லா நேரத்தில் எல்லாரையும் வந்து நம்ம திருப்திப்படுத்த முடியாது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பிடிச்சிருக்கோம், ஒரு ஆளுக்கு ஒரு வீடியோ பிடிக்காது. அப்போ பிடிச்சவங்களுக்கு அந்த வீடியோ போடணும், பிடிக்காதவங்களுக்கு அந்த வீடியோ போட முடியாதுன்னு ஒன்று அது நம்மளால முடியாது. நம்ம பொதுவாக தான் போட முடியும். அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் பார்க்குறோம் உங்களோட விருப்பம் இருக்குங்கிறனால நம்ம வந்து எல்லாருக்கும் பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டுற முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகி தான் வரும். ஒரே கனெக்டாக போட்டு ஃபோக்கஸ் பண்ணி போட்டாலுமே அது கொஞ்சம் நாள்லேயே போர் அடிச்சிடும். எந்த ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா அது தொடர்ந்து செய்ய நம்ம சலுப்பு தட்டிடும். யாராக இருந்தாலுமே அது வந்து இயற்கையான ஒரு விஷயம், அதை மாற்ற முடியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா மாற்றி போடுறேன். அப்படி மாற்றி போடல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் இது கேட்டகரியாக மாறிடுது. இப்போ குக்கிங் வீடியோ சேவ் போட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் குக்கிங் விரும்புறதில்ல. சரி அதை கொஞ்சம் நாள் இருக்கட்டும் அப்படின்னு அட்வென்ச்சர்ஸ் மாதிரி வீடியோ போட்டோம்னா அதுவும் ஒரு சில பேருக்கு பிடிக்கிறது இல்லை. ரெண்டையும் கொலாப்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த சேனலே பார்த்திங்கன்னா மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி ரெக்கமெண்டேஷனே விட்டுருது. அதனால தான் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நான் தனித்தனி கேட்டகரிஸாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா ஒரு 4 சேனலாக வந்து தனித்தனியாக பிரித்தேன். அது பிரித்தது என்ன ஆகி போச்சு அப்படின்னா 4மே மொட்டையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ட்ராவலிங்க்கு போனோம்னா மற்ற 3 சேனலும் வீடியோ போட முடியல. அப்புறம் அட்வென்ச்சர் கணேஷுக்கு இப்போ வீடியோ போட்டோம்னா அது படுத்துறது. அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சோம்னா அதுக்கும் பார்த்திங்கன்னா வந்து அப்படி தனித்தனியாக எல்லா வீடியோ சேனலுக்கும் ஃபோக்கஸ் பண்ணும்போது என்னால் ஃபோக்கஸ் மைண்டாக வந்து என்னால் ஒர்க் பண்ண முடியல. அது இன்னும் ஒரு ஆள் ஒரு 2 பேர் டீம் ஒர்க் பண்ணால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் நிறையா பேர்ட்டு கேட்டுகிட்டே சேர்ந்து பண்ணுமா அப்படின்னு. சேலரி பார்த்திங்கன்னா வந்து எதிர்பார்க்குறாங்க நம்ம. ஆனால் நம்மள்ட்ட சேலரி கொடுக்குற அளவுக்கு எந்த சேனலுமே வந்து போலங்கிறத நான் சொல்லுவேன். டக்குன்னு வந்தோடனே எனக்கு 700 800 சம்பளம் கொடுக்குற மாதிரி. அதாவது காலையில் 8 மணிக்கு கிளம்பி ஒரு 3-4 மணிக்கு தான் வீட்டுக்கு வராங்க. அப்போ 8 மணி to 5 மணி வரைக்கும் என்ன வேலை பார்ப்பாங்க, அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் 800 சம்பளங்கிற வரும். நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா பெருசாக கேமரா வந்து ஆப்ரேட் பண்ணுவோம். ஆப்ரேட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நம்ம ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு போதுமான அளவு. அப்புறம் இருக்கிற நேரத்தில் அந்த நேரத்துக்கு நம்ம 800 கொடுக்குறது அப்படிங்கிறது நம்மளால் முடியாது. அதனாலே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தேன் வாரியா அப்படின்னு. இப்போ கேட்குறத விட்டுட்டேன். சரி இதாக இருந்தாலும் நம்ம தான் பண்ணணும். நம்ம யாரையும் நம்பி நம்ம சேனல் வந்து ஓப்பன் பண்ணல, நம்மளை நம்பி தான் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணோம். சரி நம்மளாம் முடிஞ்சால் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இப்போ வந்துன்னா பெருசாக வேலைக்கும் போகிறத ஃபுல் டைம் யூடியூபராக தான் இருக்கேன். 4 சேனல்லே வந்து கண்டென்ட் வந்து மாறி போட்டுக்கிட்டே இருப்போம். அதான் பார்த்திங்கன்னா வந்து வீடியோ வர லேட் ஆகுதுன்னு கமெண்டில் கேட்குறீங்க, என்ன அப்புறம் வீடியோ போகிற லேட் ஆகுதுன்னு. இப்போ இந்த வீடியோ சேனலுக்கு லேட் ஆகுது அப்படின்னா நான் அந்த சேனலுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் அந்த சேனலுக்கு வீடியோ வர லேட் ஆகுதுன்னா நான் இந்த சேனலுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி மாற்றி வரும்போது உங்களுக்கு வந்து லேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் டெய்லி வந்து நான் ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஷார்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வீடியோ இருக்கலாம், இல்லை ஷார்ட்ஸுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறா இருக்கலாம். இந்த மாதிரி பேக்ரவுண்டில் வேலை போயிட்டே இருக்கும். உங்களுக்கு மல்டிபிள் சேனல் இருக்கனால பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடியோ வந்து டிலே வர மாதிரி எனக்கு இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து சொல்ல வந்த விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நான் சொல்ல வந்த விஷயம்லாம் சொல்லியாச்சு. அடுத்து நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா 30,000 ஃபாலோவர்ஸு ரீச் பண்ணுறேன். அடுத்து நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். 10,000லேருந்து 20,000 வர்றதுக்கு பிளான் மட்டும் 20,000 வந்துடுச்சு. அந்த 20,000 வர சேர்க்கறதுக்குள்ள நான் பட்ட பாடு நமக்கு தான் தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா 30,000 ஃபாலோவர்ஸ் வரணும். அதுக்கப்புறம் எங்கே நம்ம 1 லட்சம் வாங்கி சில்லறை பட்டுலாம் வாங்குறோமா அப்படிங்கிறது நடக்காத காரியம் நினைக்கிறேன். நடக்காமல் எங்கே போயிட போகுது. அதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் பல வருஷங்கள் வெயிட் பண்ணணும். நல்ல கடன் டக்குன்னு ஒரு நல்ல ஒரு 1 லட்சம் 1 மில்லியன்லாம் போணுச்சுன்னா சில்லறை பட்டன்லாம் என்ன நாளைக்கே கூட வாங்கலாம். அது பார்த்திங்கன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு தரமான சூப்பரான வேலையை சந்திப்போம். தரா பை.